தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்னையும் இந்த ஆலயத்திலே பார்க்கிற நம்முடைய தேவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை இன்னும் சற்று நேரத்திலே நாம் கண்டுகொள்ள போகிறோம். தேவாதி தேவன் நம்மை இந்த ஆலயத்திற்குள் கொண்டு வந்ததன் நோக்கத்தை குறித்துதான் இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். நேரம் சுருக்கமாக இருப்பதினால் மிகவும் வேகமாக நான் இந்த காரியத்தை குறித்து பேசி கடந்து போக ஆசைப்படுகிறேன். நம்முடைய நாம் கேட்டோம் என்று சொன்னால், எப்படி இந்த ஆலயத்திற்குள் முதலாவதாக நாம் வந்தோம், தேவனுடைய சபைக்குள்ளாக நாம் கொண்டு வரப்பட்டோம் என்று கேட்போம் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையை, ஒவ்வொரு காரியத்தை, சம்பவத்தை நாம் சொல்லக்கூடும். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இப்படியாக அவர் சொன்னார், ஐயா, இந்த தெய்வத்திடம் போய் ஜபித்தால், இந்த தெய்வத்தை தேடினால் என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆகவே நான் அவரை தேடி ஓடி வந்தேன். ஆனால் இன்று நான் ஒரு ஊழியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். வேறு சிலர் சொல்லுவார்கள், ஐயா, என்னுடைய பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். நான் குடிகாரனாய் அலைந்து கொண்டிருந்தேன். ஒருவரும் என்னை நேசிக்கவில்லை. தூஷிக்கிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலை, மோசமான நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த தெய்வம் என்னை ரட்சித்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆகவே இன்று நான் இந்த தேவ ஆலயத்திலே நான் இருக்கிறேன் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஐயா, எனக்கு தீராத கடன் பிரச்சனை, எனக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த தெய்வம் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஆகவே இந்த தேவ ஆலயத்திற்குள் நான் வந்திருக்கிறேன் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். ஏதோ ஒரு காரியத்திலே தேவன் நமக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து தம்முடைய சபைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். என்றாயிலும் நாம் யோசித்திருக்கிறோமா, எதற்காக தேவாதி தேவன் நம்மை தம்முடைய ஆலயத்திற்குள், சபைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று? தேவன் நம்மை இந்த ஆலயத்திற்குள் கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்ன? தேவன் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன என்றாயிலும் நாம் யோசித்திருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். தேவன், நான் மிகப்பெரிய தெய்வம், நான் பராக்கிரமம் உள்ள தெய்வம், என்னால் எல்லாம் கூடும் என்பதை மனிதர்களாகிய, அற்ப மனிதர்களாகிய நம்மிடம் நிரூபிப்பதற்காகவா நம்மை இந்த ஆலயத்திற்குள் அற்புதம் செய்து, அதிசயம் செய்து அழைத்து வந்திருக்கிறார்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து ஓங்கிய புயத்திலே விடுவித்து அழைத்து வந்தது போல தேவாதி தேவனும் நம்மை அநேக இக்கட்டுகள், பாவங்கள், உபத்திரவங்களில் இருந்து விடுவித்து அழைத்து வந்ததன் நோக்கம் என்ன? தம்முடைய வல்லமை பெரியது என்று நம்மிடம் நிரூபிப்பதற்காகவா? இல்லவே இல்லை. அப்படி என்று சொன்னால் என்ன? உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், இந்த பூமிக்குரிய செல்வ செழிப்பை கொடுக்க வேண்டும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பூமியின் ஆசா பாசங்களிலே, உறவுகளிலே நாம் மூழ்கி இந்த பூமியிலே செழித்திருக்க வேண்டும் என்று சொல்லியா தேவாதி தேவன் நம்மை இந்த ஆலயத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்? அதுவும் இல்லவே இல்லை. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய நோக்கம் என்ன? எதற்காக நம்மை இந்த ஆலயத்திற்குள் அழைத்து வந்திருக்கிறார்? அதற்கு பதிலை நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனங்களிலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பதாக பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து கூறுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நம்மை இந்த பூமியில் அழைத்ததன் நோக்கம், பல கோடி ஜனங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் தேவாதி தேவன் நம்மை அழைத்து இந்த ஆலயத்திற்குள் கொண்டு வந்திருப்பதன் நோக்கம், நாம் அவருக்கு சீஷராக மாற வேண்டும் என்று சொல்லி. ஏன் நாம் சீஷராக மாற வேண்டும்? தேவன் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி. எதற்காக அப்படி சொல்லுகிறார்? எனக்கு வானத்திலும் பூமியிலும் அநேக காரியங்களை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. நான் இந்த வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்ய வேண்டியது இருக்கிறது. வானத்திலே தேவ தூதர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள், அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஆனால் இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். உங்களையும் என்னையும் தான் அதற்காக தேவன் அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், உன்னை கொண்டு என்னுடைய அதிகாரத்தை இந்த பூமியிலே நான் நிலைநிறுத்த வேண்டும். உன்னை கொண்டு அநேக காரியங்களை இந்த பூமியிலே நான் செயல்படுத்த வேண்டும். உன்னை கொண்டு அநேக நன்மைகளை இந்த மக்களுக்கு நான் கொண்டு போக வேண்டும். அதற்காக எனக்கு சீஷர்கள் தேவை என்று கூறுகிறார். அதற்காக என்னை பின்பற்றுகிறவர்கள் தேவை என்று தேவன் கூறுகிறார். அந்த ஒரு பெரிதான நோக்கத்தோடு தான் கூட தேவன் இன்று உங்களையும் என்னையும் இந்த தேவ சபையிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஏசாயா 45 அதிகாரம் 18, 19 வசனங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் அதையே தான் சொல்லுகிறார். நான் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை என்று சொல்லுகிறார். விருதாவாக, வீணாக என்னை தேடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. நான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த படைத்த தேவன். ஆனால் எனக்கு சீஷர்கள் தேவை. அந்த சீஷர்கள் விருதாவாக, வீணாக என்னை தேடுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்களையும் ஒரு தேவ நோக்கத்தோடு கூட நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் நாம் சீஷராக மாற வேண்டும் என்று தேவன் நம்மை இந்த ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், தேவாதி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவரும் கூட சீஷர்களை உருவாக்கினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் 4 அதிகாரம் 1, 2 வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்து யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். யோவானை பார்க்கிலும் அநேக சீஷர்களை இயேசு கிறிஸ்து உருவாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இயேசுவிற்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் அவர்களும் சீஷர்களை உருவாக்குகிறார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 21 வசனத்திலே அப்படியாக கூறப்பட்டு இருக்கிறது. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவாதி தேவனுடைய நோக்கம் இந்த மனிதர்களிடத்திலே தமக்கென்று சிலரை உருவாக்கி தெரிந்தெடுத்து தம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து அவர்களை சீஷராக மாற்ற வேண்டும் என்பதுதான். இப்பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற கேள்வி என்ன? நான் ஒழுங்காக தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறேன், ஆனால் தேவன் இன்னும் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அதுதான் நம்முடைய கேள்வி. நான் சீஷராக மாற வேண்டும் என்று சொன்னால் தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதுதான் இன்று நம் முன்பதாக இருக்கின்ற ஒரு கேள்வி. அதை தான் லூக்கா 14 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு 3 காரியங்களை நமக்கு கூறிவிட்டு போனார். லூக்கா 14 அதிகாரம் 33 வசனம் இப்படியாக இயேசு கிறிஸ்து கூறினார்,
அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று. இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஒருவன் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வெறுக்க வேண்டும். இயேசு சொல்லவில்லை எல்லாவற்றையும் நீ இழந்து விடு என்று சொல்லவில்லை, ஆனால் உன் இருதயத்தை அதன் மீது வைக்காதே என்பதாக தான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உனக்குண்டானவை எல்லாம் என்ன? நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய ஐஸ்வர்யம், நம்மளுடைய பதவி, நம்மளுடைய தொழில்கள், எல்லாவற்றையும் நம் இருதயம் அதோடு ஒட்டி கொள்ளாதபடிக்கு நீ அதனை பார்த்துக்கொள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார், உன்னுடைய உறவுகளை நீ வெறுக்காவிட்டால் நீ எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது என்று. லூக்கா 14 அதிகாரம் 26 வசனத்தில் இப்படியாக கூறுகிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் இறுதியாக தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று. தன்னுடைய உறவுகள், நெருங்கிய உறவினர்கள், தங்களுடைய இரத்த சொந்தமாக இருந்தாலும் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வைக்காமல், அவர்கள் மீதும் நம்முடைய ஆசா பாசங்கள் இருதயத்தை வைக்காமல் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக நாம் வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையான உத்தமமான சீஷனாய் நாம் இருக்க முடியும் என்று கூறுகிறார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு காரியம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்ற வேண்டும் என்று. அதே அதிகாரம் 27 வசனத்தில் இப்படியாக கூறுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று. நம்மளுடைய உறவுகள், ஐஸ்வர்யம், உண்டானவைகள் எல்லாம் இழக்கும் பொழுது நமக்கு என்ன மிஞ்சுகிறது? நமக்கு சிலுவை பாடுகள் மிஞ்சுவதுகிறது. அதை நாம் எடுத்துக்கொண்டு, அதனை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, நமக்கு வருகிற பாடுகளை ஏற்றுக்கொண்டு, உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டு நாம் சந்தோஷமாய் அவர் பின்பதாக பின்பற்ற வேண்டும். அப்பொழுது நாம் அவருடைய சீஷனாக இருப்போம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் கூட கொல்கதா மலை நேராக அன்று சிலுவையை சுமந்து கொண்டு வேதனையோடு கடந்து செல்லவில்லை. அவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு தான் ஒரு பக்கம் கடந்து சென்றார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆம், தனக்கு முன்பதாக வரப்போகிற சந்தோஷத்தை அவர் எண்ணி அந்த சிலுவை பாடுகளை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் என்றுதான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சரியையா, இந்த இவ்வளவு காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான அத்தனை காரியங்களையும் இயேசு கிறிஸ்து வெறுக்க சொல்லுகிறாரே, அல்லது அவைகளை விட்டு என்னை சற்று தள்ளி இருக்க சொல்லுகிறாரே, எதற்காக இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்பதாக நாம் சிந்திக்கக்கூடும். இதனை நாம் வெறுத்து விடுவதனால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு கேள்வி நமக்குள் இருக்கக்கூடும். அதற்கு பதிலாக தான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை நமக்கு கூறுகிறார். அதே லூக்கா 14 அதிகாரத்திலே 16 முதல் 24 வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கான உவமையை இயேசு கிறிஸ்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியமாக அந்த லூக்கா 14:16 வசனத்தில் இப்படியாக அவர் கூறுகிறார், அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் என்று. ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறான் என்பதாக அந்த உவமையை ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை கூறுகிறார். யார் அந்த மனுஷன்? நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் அந்த மனுஷன். அந்த விருந்து நடைபெறும் இடம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் அந்த விருந்து ஆயத்தம் பண்ணப்படுகிறது. அது பெரிய விருந்து என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நமது வீட்டில் திருமணம் நடக்கும் என்றால் நாம் அதிகபட்சம் எத்தனை பேரை கூப்பிடுவோம்? ஒரு பட்டணம் அல்லது ஒரு மாநிலத்தில் முக்கியமானவர்கள் வருவார்கள். ஒரு கட்சி தலைவர், மாநில தலைவர் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் வருவார்கள். ஒரு தேச தலைவருடைய திருமணம் என்றால் தேசத்தில் உள்ளவர்கள் வருவார்கள். ஆனால் இந்த விருந்துக்கு, இந்த சுப நிகழ்ச்சிக்கு
உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மாத்திரமல்ல, உலகத்தின் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை பிறந்த அத்தனை மனிதர்களும் இந்த விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இது இந்த உலகத்திலேயே எவ்வளவு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும், நீங்களே யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். சரி, எதற்காக இந்த விருந்தை இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணுகிறார்? அது ஒரு புதுமனை புகுவிழா, பால் காய்ப்பு விழா. அது என்ன பால் காய்ப்பு விழா? வேதம் கூறுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று. இந்த பூமி நமக்கு தற்காலிகமானது. கொஞ்ச காலம் இந்த பூமியில் நாம் வாழப்போகிறோம். 70 ஆண்டுகள் பலத்தின் மிகுதியால் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் நாம் வாழப்போகிறோம். ஆனால் அதற்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை பரலோகத்திலே தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு அப்பொழுது எங்கே இருக்கிறது? யாராவது உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்வது மிகவும் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஆம், நாம் அங்குதான் வாழப்போகிறோம். அந்த குடியிருப்புக்கு நாம் நுழையப் போகிற நாள், அதுதான் அந்த புகுமனை புகுவிழா. அந்த விழாவிற்காக தான் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பரலோக வீட்டிற்குள் நாம் நுழையும் பொழுது அந்த ஒரு பெரிய விருந்தையோடு தான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து செல்ல போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படியா இதை நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அதே லூக்கா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே விருந்துக்கு போகிறார். அங்கே கூட இருக்கிறவர்களிடம் அவர் சொல்லுகிறார், உன் வீட்டில் விருந்து நடக்கும் என்றால் நீ மற்றவர்களை அழைக்க வேண்டாம், உனக்கு தெரிந்தவர்களை அழைக்க வேண்டாம். நீ யாரை அழைக்க வேண்டும்? ஏனெனில் உனக்கு தெரிந்தவர்களை அழைத்தால் அவர்களும் தங்கள் விருந்துக்கு உன்னை அழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நீ ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் நீ அழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பதில் செய்ய மாட்டார்கள் உனக்கு. ஆனால் உனக்கு எப்பொழுது பதில் செய்யப்படும்? 14ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் நமக்கு பதில் செய்யப்படும் என்று இயேசு கூறுகிறார். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கும்? இந்த உலகத்தின் முடிவிலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நாம் பரலோகத்திற்கு போகும் பொழுது நம்முடைய உயிர்த்தெழுதல் நடக்கிற அந்த நேரத்திலே நமக்கு பதில் செய்யப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அப்பொழுது நமக்கு விருந்து கொடுக்கப்படுகிறது. நாம் இந்த பூமியில் ஏழைகள் ஊனர் சப்பானிகள் குருடர்களை அழைக்கும் பொழுது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதற்கு அவரோடு கூட இருந்த விருந்துக்கு வந்த உணவருந்தி கொண்டிருக்கிற ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று அவன் சொல்லுகிறான். தேவனுடைய ராஜ்யத்தில், இந்த பூமியில் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே விருந்து பங்கு பெறுகிறவன் பாக்கியவான் என்று கூறுகிறார். ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடும், இந்த விருந்து களிப்பு எல்லாம் இந்த பூமியில் தானே, பரலோகத்தில் இப்படிப்பட்ட விருது நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் முன்பதாக, சிலுவைக்கும் போகும் முன்பதாக இரவிலே தம்முடைய சீஷர்களோடு விருந்து உண்ணுகிறார். அதை தான் நாம் ராம் போஜனம் என்று சொல்லுகிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார், கடைசியாக திராட்சை ரசத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் இப்படியாக 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது இதுதான் கடைசி. இனிமேல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை இனிமேல் நான் எப்பொழுது குடிக்கப் போகிறேன் என்றால், உங்களோடு கூட என்னுடைய பிதாவின் வீட்டிலே, பிதாவின் ராஜ்யத்திலே, பரலோகத்திலே உங்களோடு, நம்மளோடு, சீஷர்களோடு இணைந்து இருந்து அவர் பானம் பண்ணும் நாள் வரைக்கும்,
அது வரைக்கும் நான் இந்த திராட்சை பழ ரசத்தை நான் இனி பானம் பண்ணுவதில்லை என்று கூறுகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் இந்த பார்த்த அந்த பெரிய விருந்து நிகழ்ச்சியிலே, உயிர்த்தெழுதல் நாளிலே நடக்கிற அந்த பெரிய விருந்து நிகழ்ச்சியில் தான் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அந்த திராட்சை ரசத்தை அவரும் குடிக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை, ஆவலாய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 14-17 வசனத்திலே விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். விருந்தை ஆயத்தப்படுத்தின மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லி விருந்துக்கு அழைக்கவர்களை கூப்பிடுகிறார். சற்று யோசித்து பாருங்கள். நமது வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு காது குத்து இல்லை தாலி கட்டுறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள், திருமணம். அந்த நேரத்தில் ஒரு தாய் மாமாவோ பெற்றோரோ இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது, தாலி கட்டும் நேரம் வந்துவிட்டது, ஐயா இந்த பெற்றோர்கள் எங்கே போனார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? பல இடங்களில் உடனடியாக தேடுவோம். ஒவ்வொருவரையும் அனுப்பி அங்கே இருக்கிறாரா இங்கே இருக்கிறாரா என்பதாக நாம் தேட ஆரம்பித்து விடுவோம். வேறு யாரோ ஒரு மூன்றாவது நபரை நாம் தேடுவோமா? மாட்டவே மாட்டோம். யார் நமக்கு நெருக்கமானவர்கள், அந்த இடத்தில் அவர் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிற மனிதர்களை தான் நாம் அந்த விருந்து நிகழ்ச்சியிலே, அந்த சுப நிகழ்ச்சியிலே நாம் தேடுவோம். அதே போலதான் அந்த மனுஷன், அதாவது இயேசு கிறிஸ்து, விருந்து எல்லாம் தயாராகிவிட்டது, ஆனால் நெருக்கமானவர்களை காணும். யார் அந்த நெருக்கமானவர்கள்? தேவனுடைய ஆலயத்திற்கு வாரம் வாரம் வந்து போகிற நீங்களும் நானும் தான் அந்த நெருக்கமானவர்கள். இவர்கள் தான் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சிநேகிதர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள். வாரம் வாரம் என்னை தேடி வருகிறவர்கள், வாரம் வாரம் என்னோடு துதிக்கிறவர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆகவேதான் உங்களை அழைத்திருந்தார் அந்த பெரிய விருந்துக்கு. இவர்களெல்லாம் வருவார்கள், நீங்களும் நானும் அந்த பெரிய விருந்துக்கு, பரலோகத்திலே நடக்கப் போகிற அந்த பெரிய விருந்துக்கு நாம் வருவோம் என்று இயேசு கிறிஸ்து ஆவலோடு நமக்காக ஒரு இடத்தை பதிவு செய்து, ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி, நமக்காக எல்லாவற்றையும் தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் காணோம். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த ஏமாற்றமாய் இருக்கிறது. அவருடைய உயிர்தயம் பதைக்கிறது. எப்பொழுதும் என்னை தேடி வருவானே, இவனுக்காக நான் இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், இந்த முக்கியமான நேரத்தில் இவன் எங்கே போனான் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார். அவர்களை போய் விரைவாக அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆனால் நடந்தது என்ன? சற்று யோசித்து பாருங்கள். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், லூக்கா 14-18 அவர்கள் எல்லாரும் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று. இயேசு கிறிஸ்து 3 சாக்கு போக்குகளை அந்த உவமையிலே குறித்து கூறுகிறார். விரைவாக நான் கூறி முடிக்கிறேன். முதலாவது ஒருவன் சொல்லுகிறான், நான் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் அதை போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நான் தேடி முதலாவது வரும்பொழுது நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன், நான் வறுமையில் இருந்தேன், நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன். இப்பொழுது நான் செல்வந்தனாகிவிட்டேன், எனக்கு வருவதற்கு நேரமில்லை, என் சொத்துக்களை போய் நான் பார்க்க வேண்டும் என்று அவனை மன்னித்து விடுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரரிடத்திலே போய் சொல்லுகிறார். அடுத்ததாக 2வது சாக்கு போக்கு, 2வது நபரிடம் ஓடி போய் கூறுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு இப்பொழுது பொறுப்பு கூடி போச்சு ஐயா, என்னுடைய வேலையிலே பதவி உயர்வுகள் வந்துவிட்டது ஐயா, எனக்கு இப்பொழுது நிறைய வேலைகள் இருக்கிறது, முந்தி நான் இயேசுவை தேடி போனது போல இப்பொழுது என்னால் தேடி போக முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று அவனும் கைவிரித்து விட்டார். அடுத்து 3வது நபரை தேடி போகிறார்கள். அவன் சொல்லுகிறான், வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்று. இவன் சொல்லுகிறான், நான் அன்று அனாதையாக இருந்தேன், நான் அன்று திக்கற்றவனாக இருந்தேன், யாரும் இல்லாமல் தனிமையில் இருந்தேன், ஆகவே இயேசுவை நான் தேடி வந்தேன், அவர் கூப்பிட்ட போதெல்லாம் ஓடி வந்தேன், ஆனால் இன்று எனக்கு குடும்பம் வந்துவிட்டது, எனக்கு உறவுகள் வந்துவிட்டார்கள், எனக்கு நண்பர்கள் வந்துவிட்டார்கள், ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை அழைப்பிற்கு என்னால் வர முடியாது என்று அவனும் இயேசு கிறிஸ்துவை ஏமாற்றி கைவிரித்து விட்டான் என்று பார்க்கிறோம்.
இதையெல்லாம் பார்த்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர்கள் அவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் போய் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பார்க்கிறார்கள். ஓ, இந்த மனிதனுக்கு சொத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் இவன் என்னை தேடி வரமாட்டானா? இவனுக்கு வேலை பதவிகள் இருக்கும் என்று சொன்னால் இவன் என்னை தேடி வரமாட்டான். இவனுக்கு உறவுகள் இருக்கும் என்று சொன்னால் இவனும் என்னை தேடி வரமாட்டான். அப்படி என்று சொன்னால் ஒன்று செய்யுங்கள், நேராக போங்கள், ஏழைகளை அழைத்து வாருங்கள். அவர் சொல்லுகிறார் 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்று கூறுகிறார். எதற்காக இவர்களை கூப்பிடுகிறார்? ஏழைகள், அவர்களுக்கு எந்த சொத்தும் கிடையாது. சப்பானிகள் இருக்கிறார்கள், நடக்க முடியாதவர்கள். ஊனர்கள் இருக்கிறார்கள், அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கண் பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருவருக்கும் யாரும் ஒரு வேலையும் கொடுப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. அவர்கள் சும்மா இருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அப்படி என்றால் என்று விருதுக்கு அவர்கள் தகுதியானவர், அவர்களை அழைத்து கொண்டு வா. நீ இப்பொழுது போய் கூப்பிட்டால் கூட அவர்கள் ஓடி வருவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களையும் அழைத்து கொண்டு வருகிறார். மூன்றாவதாக சொல்லுகிறார், அப்பொழுதும் வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறார் 22ஆம் வசனத்திலே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. அப்பொழுது சொல்லுகிறார், நீ பெருவழிகளிலும் வேலிக்கரிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், இவர்களை நம்பி நான் பெரிய வீடை கட்டியிருக்கிறேன். இவர்களுக்காக ஒரு பரலோகத்திலே ஒரு பெரிய ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இவர்களை நம்பி நான் இவ்வளவு உணவுகள் இருக்கைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் வராமல் போய்விட்டார்கள். என்னை தேடி வருவதற்கு பதில், என்னுடைய பெரிய விருந்திற்கு வருவதற்கு பதில், என்னோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதில் இவர்கள் அலட்சியம் பண்ணிவிட்டார்கள். அந்த இடம் இன்னும் காலியாக இருக்கிறது. சாலைகளுக்கு போ, அனாதைகளை அங்கே இருப்பார்கள், திக்கற்றவர்களாய் இருப்பார்கள், உறவுகள் இன்றி யாரும் இல்லாமல் அனாதையாய் இருப்பார்கள். அவர்களெல்லாம் நீ அழைத்து கொண்டு வா. எதற்காக? என்னுடைய வீடு நிறைய வேண்டும். பரலோகத்தில் நான் இவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த இடங்கள் நிரம்ப வேண்டும் என்பதாக இயேசு கிறிஸ்து அவ்வளவு பேரை அழைத்து கொண்டு வருகிறார். அவர் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அதைத்தான் வேதம் கூறுகிறது, பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள் என்று. ஆம்பிரியமானவர்களே, இன்று உங்களை பற்றி என்ன? உங்களை சீஷராக அழைத்ததன் நோக்கம் என்ன? உங்கள் பணத்தை, பொருளை, உங்கள் உறவுகளை இயேசு கிறிஸ்து வெறுக்க சொன்னதன் நோக்கம் என்ன? நம்முடைய இருதயம் நம்மையும் அறியாமல் அதோடு ஒட்டி கொண்டு விடும் என்று தான் சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் மண்ணோடு ஒட்டி இருக்கிறது என்று. நாமும் அப்படி மாறிவிடக்கூடும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், எல்லாவற்றையும் வெறுத்து விடும். ஒருவேளை நாம் வெறுத்து விடாவிட்டால் நாம் பரலோக பாக்கியத்தை, அந்த பெரிய விருந்தை நாம் இழந்து போகவிடும். இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று சொன்னது போல, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று சொன்னது போல, நம்மளுடைய செல்வத்தையும் நம்மளுடைய உறவுகளையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவன் எப்படியாகிலும் ஊனனாகவாவது ஏழையாகவாவது பரலோகத்திற்கு வந்தால் போதும் என்று இயேசு கிறிஸ்து நினைப்பார் என்று சொன்னால் அவரே நம்மிடத்தில் இருந்து பிடுங்கி போடக்கூட ஒரு சூழ்நிலைகள் உருவாகிவிடும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ உன்னை ஆலயத்திற்கு கொண்டு வந்ததன் நோக்கம், உன்னை என்னுடைய சீஷனாக உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிறவனாய் நான் மாற்ற வேண்டும். அடுத்தபடியாக நீ பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். இதற்காக தான் உன்னை இந்த ஜனத்தில் இருந்து உன்னை பிரித்தெடுத்து என்னுடைய நாமத்திலே உன்னை ஆசீர்வதித்து இந்த ஆலயத்திற்கு உன்னை கொண்டு வந்து நாட்டியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றை நாம் எப்படி வாழப் போகிறோம் சற்று யோசித்து பாருங்கள். ஐயா, என்னுடைய ஆசீர்வாதம் அப்பொழுது எனக்கு சாபமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள். அவன் மிகப்பெரிய செல்வந்தன். ஆனால் வேதம் கூறுகிறது அவன் ஒரு கூடாரங்களில் தன் மகன் பேரனோடு இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவனுடைய இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தோடு ஒட்டி இருக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததை நாம் பார்க்கணும், தானியேல். அவர் ஒரு நாட்டின் மிகப்பெரிய ராஜாவுக்கு அடுத்தபடியான பிரதானி. அவர் தினமும் 3 வேளையில் சமூகம் நோக்கி அவர் சென்றார், ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு அவனும் ஒரு குடும்பஸ்தன். ஆனால் அவன் தேவனோடு சஞ்சரித்தான், அப்படியே தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம்.
ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை இந்த ஆலயத்திலே பார்க்கிற தேவன் நம்மை குறித்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாம் முழுவதுமாக தேவனுக்காய் விட்டு கொடுக்க வேண்டியவைகளை விட்டு கொடுத்து முழுவதுமாய் அந்த நோக்கத்திற்காக, அவருடைய சீஷராகும் நோக்கத்திற்காக நாம் மாறிவிட்டோமா, நம்மை அர்ப்பணித்து விட்டோமா என்பதை ஒரு விஷயம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் இயேசுவுக்கு சீஷராக மாறப் போகிறீர்களா? இல்லை என்றால் ஏதாகிலும் சாக்கு போக்கு சொல்லி அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இந்த உலகத்திற்குள் மூழ்கி போக போகிறீர்களா? அவருடைய அந்த உயிர்த்தெழுதல் நாளில் நடக்கும் பெரிய விருந்துக்கு நீங்கள் பாத்திரமாய் போக போகிறீர்களா? இல்லாவிட்டால் எரிகின்ற நரகத்திற்கு போக போகிறீர்களா? இன்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் ஆயத்தமாகுங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் வீடும் பரலோகத்தில் அந்த விருந்துக்கு ஆயத்தமாய் வர வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தம்முடைய ஊழியக்காரனாகிய என்னை உங்களுக்கு முன்பதாக அனுப்பி வைத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் மாறுவீர்களாக. தேவன் தாமே உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.